Hello viewers, welcome to Mango Desk. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஆந்திரா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் பீனட் சட்னி. இது ஒரு டிஃபரெண்டான ரெசிபி. இட்லி தோசைக்கு பெர்ஃபெக்ட் காம்பினேஷன். நம்ம இந்த சட்னி ஆனியன் போடாம செய்ய போறோம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் அண்ட் மெஷர்மென்ட் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க இத பாத்துக்கோங்க. வித் நோ ஃபர்தர் டிலே நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கூஸ்பெரி சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சிடலாம். இது 10 மினிட்ஸ் ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா கொதிச்ச பிறகு ஒரு 4லேருந்து 5 பூண்டு போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு 100 கிராம்ஸ் வேர்க்கடலை ஆட் பண்ண போகிறேன். தோலோடு தான் ஆட் பண்ண போகிறேன். இது ஆட் பண்ணிவிட்டு இது ஆல்ரெடி ஃப்ரைட் கிரவுண்ட்நட் இருந்தாலும் ரொம்ப வறுக்க வேண்டாம், லேசாக வதக்கி விட்டால் போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி எடுத்து ஊற்ற போகிறோம். புளி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம சில்லி பவுடர் சேர்க்க போகிறோம். இது ஆந்திரா ஸ்டைல் ரெசிபின்றதுனால காரம் நிறைய போடுவாங்க. ஆனால் நான் 1 ஸ்பூன் தான் எடுக்க போகிறேன். உங்களுக்கு வேணால் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், நார்மல் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது 1/2 ஸ்பூன், அது 1/2 ஸ்பூன். ஸோ ஓவரால் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ஹீட்லேயே இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் கருகிடாமல் இருக்கிறதுக்கு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது கூட நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு அரைக்கலாம். அது வரைக்கும் இந்த ஹீட்லேயே இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ நம்ம நிறைய வாட்டர் யூஸ் பண்ணோம். ஆல்ரெடி புளி தண்ணி நிறைய ஊற்றிருக்கேன். இன்னொரு 1/2 கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப 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 வாட்டரியாக இருக்கணும். இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ வாட்டரியாக இருக்கணும்னு. இதுதான் எக்ஸாக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம எப்போவுமே சட்னிக்கு தாளிதம் போடுவோம். இந்த சட்னிக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டெம்பரிங் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த சட்னியோட ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு பேனில் 1 ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா புரிஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் சீரகம். இப்போ நம்ம 2 ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ண போகிறோம். உளுந்து நிறைய போடணும், அப்போ தான் இந்த டெம்பரிங் பவுடருக்கே டேஸ்ட்டு. நான் 2 ஸ்பூன் உளுந்து சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும் நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். எவ்வளோக்களவு உளுந்து போடுறீங்களோ அவ்வளோக்களவு நல்லாயிருக்கும். இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உளுந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஃப்ரெஷ் கருவேப்பிலை லீவ்ஸ் இதை சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது ஆறின பிறகு ஒரு பிளெண்டரில் போட்டு கோர்ஸ் பவுடரை அரைக்கணும். தண்ணி சேர்க்காமல் நல்லா கோர்ஸாக அரைக்கணும். ஆறின பிறகு பிளெண்டரில் மாற்றிட்டேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பவுடரை நம்ம சட்னியில் மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த டெம்பரிங் பவுடர் தான் இந்த சட்னியோட ஹைலைட்டே. சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி கூட நீங்கள் கலந்துக்கலாம், க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த சட்னியோட ரெசிபி இதோட ஸ்டாப். அவங்க டெம்பரிங்க்கு பதிலாக இந்த டெம்பரிங் பவுடர் தான் போடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணணும்னா நம்ம தனியாக தாளிதம் செஞ்சு போட்டுக்கலாம். அதுக்கு இது ஆப்ஷனல் தான். 1 ஸ்பூன் எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் சீரகம். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை சட்னியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட யம்மி ஆந்திரா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பீனட் சட்னி ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட டவுட்ஸ், சஜஷன்ஸ், கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் இங்கே கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் வேரியேஷன்ஸ் காட்டணும்னா அரைக்கும் போது 1 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடரை கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until we meet you all in the next video, it is Team Mango Desk signing off. Take care and be good.